நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் கதிர்வேல் கிட்ட நான் சொன்னதை செய். சரிங்க மாமா. வாமா. ஐயா பாருங்க ஐயா யாரு வந்திருக்காங்கன்னு. ராசா பாரியா யாரு வந்திருக்கான்னுட்டு கண்ணை திறந்து பாரு ராசா, உன் பேத்தி வந்திருக்கா. ராஜமா ராஜமான்னு சொல்லிக்கிட்டே இருப்பிய, அந்த ராஜி வந்திருக்கா. உன் வாய திறந்து வாமான்னு ஒரு வார்த்தை சொல்லியா. பாத்தியம்மா என் மகராசனு மரமா சாஞ்சு கிடக்குறத. கண்ணு திறந்து 2 நாளாச்சு, சோறு தண்ணி எதுவும் கிடையாது. கடைசியா உன் பேரதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதோட வாயும் பேசல, கண்ணையும் திறக்கல. பேசுமா உன் தாத்தா கிட்ட, கண்ணை திறந்து பார்க்க வையுமா. தாத்தா 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 எந்திரிங்க தாத்தா, கண்ணை திறந்து பாருங்க. தாத்தா தாத்தா அப்பா அப்பா தாத்தா தாத்தா ராஜி வந்திருக்கேன். ராஜிமா தாத்தா அப்பா, இந்த மனுஷனை பாத்தியா, 2 நாளா காட்டு கத்தியா கத்திக்கிட்டு கிடந்தோம். ஒரு பேச்சு முச்சா காணும். இன்னைக்கு பேத்தி வந்து குரல் கொடுக்கவும், பாக்குறத பாரு, பேசுறத பாரு. தாத்தா உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஏன் தாத்தா அழுறீங்க? உன்னை எங்க பார்க்காம இந்த உயிரை போயிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தோம்மா. உன்னை பார்த்துட்டேம்மா, எனக்கு அது போதும்மா, அது போதும். மாப்பிள்ளை வந்திருக்காராம்மா? வந்துட்டு இருக்காரு உங்களை பார்க்க. நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. நீங்க ஏன் இப்படி ஆயிட்டீங்க? நேரம் வந்துருச்சுமா, போக வேண்டியதுதானம்மா. அப்படிலாம் பேசாதீங்க தாத்தா, நான் உங்களை போக விட மாட்டேன். அப்பா டாக்டர் வர சொல்லுங்க. டாக்டர் எல்லாம் வேண்டாம்மா. தாத்தா நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அப்பா நான் சொல்றேன், எல்லாம் போய் கூட்டிட்டு வாங்க. தாத்தா நீங்க 2 நாளா எதுவுமே சாப்பிடலையாமே, நான் வேணும்னா ஊட்டி விடவா? வேண்டாம்மா, உன் கையால கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுமா. பாட்டி தண்ணி எடுங்க. இந்தம்மா. சரிங்க தாத்தா. போதும்மா. திருநீர் கொஞ்சம் கொடுங்க. பாட்டி இதை வச்சு விடுங்களேன். இந்த வைக்கிறம்மா. கடவுளே, கடவுளே என் தாத்தாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவர் நல்லபடியா பழச்சுக்கணும். ஆண்டவன் காப்பாத்துவாமா. வின்னு அடிங்க
ஆஃப் பண்றாத. என்னடா அந்த அன்பு மாமா வெண்ணு காணோம்? டேய் ஏகப்பட்ட தடவை ஃபோன் பண்ணிட்டேன்டா, அவர் போனே எடுக்க மாட்டேன்றாரா. டேய் எப்பதான்டா வரேன்னு சொல்றாரு? அவர் சொன்ன டைம்லாம் முடிஞ்சு போச்சுடா. அவர் என்னமோ இன்னும் வேற யாருக்கோ வேலை பார்த்துட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காரா? அடுத்தவனுக்கு வேலை செஞ்சோம், ஓபி அடிச்சோம், அதுல ஒரு நியாயம் இருக்கு. இப்ப நம்ம ஃப்ரீலான்சரா வேலை செய்யறோம். ஃப்ரீலான்சர்னா முதல்ல என்னன்னு தெரியுமா? வர்ற கோவத்துக்கு அடிச்சு வாயெல்லாம் வச்சிரும்டா. ரொம்ப மொக்க போடாம ஓரளவுக்கு ஓகே ஒரு பதில சொல்றா. ஃப்ரீலான்சர்னா என்ன? டேய் அதுல 2 அர்த்தம் இருக்குடா. சேல்ஸ் மேனேஜர், ஏரியா மேனேஜர், இப்படி யாருடைய டார்ச்சரும் இல்லாம ஃப்ரீயா வேலை பார்க்கறதுக்கு பேர் தான்டா ஃப்ரீலான்சர். அப்படின்னா நானும் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கவா? நம்ம வீட்ல எல்லா வேலையும் முடிச்சதும் ஃப்ரீயா இருக்கிற டைம்லயும் வேலை செய்யறதுக்கு பேர் தான் ஃப்ரீலான்சர். என்ன நான் சொல்றது? அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. அது என்ன? காசு பணம் வாங்காம ஃப்ரீயா வேலை பார்க்கறவனுக்கு பேர் தான் ஃப்ரீலான்சர். ஐயோ ஆமா, இப்ப நாம இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு சம்பளம் வர்றப்பதான் நமக்கு என்ன சம்பளம்னே தெரியும். அது வரைக்கும் நாம ஃப்ரீயா வேலை செய்யறோம் தானே அர்த்தம். டேய் இப்ப எதுக்குற இந்த கேவலமான விளக்கம்? இல்லடா, மாமா வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனாலதான் டைம் பாசிங்காக பேசிட்டு இருக்கேன். என்னடா கொஞ்சம் போர் அடிக்குதா? கொஞ்சம் இல்ல ரொம்ப. டேய் மாமா மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் இருக்கப்ப சப்ப சீன் கூட ஜாலியா இருக்கும். அவர் இல்லேன்னு வையே நல்ல காமெடி சீன் கூட கடியா தாண்டா இருக்கும். டேய் பேசினதெல்லாம் போதும்டா. இப்ப மாமா எங்க இருக்காருன்னு ஒரு போனை போட்டு கேள. டேய் அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன்டா. காலையில இருந்து ஏகப்பட்ட தடவை போன் பண்ணிட்டேன், அந்த ஆள் எடுக்கவே இல்லடா. போடுறா காசா பணமா எப்படி அந்த ஆளு போன் எடுக்க போறது இல்ல. நாம ஒரு 100 வாட்டி போன் பண்ணா அந்த ஆளை திட்டுறதுக்காக ஒரு நல்ல காரணமா இருக்கும்ல. அவருக்கு இன்னொரு வாட்டி போனை போடு. அப்படி போன் எடுக்கலன்னு வையேன், நாம அவரை பச்சை பச்சையா திட்டலாம். இதுவும் நல்ல ஐடியாவா இருக்குடா. ஏய் போன் அடிக்குது பாரு, எப்படி அந்த ஆளா தான் இருக்கு. டேய் மாமா இல்லடா, ராஜி கால் பண்றாங்க. ராஜி எதுக்குடா சம்பந்தமே இல்லாம உனக்கு போன் பண்றாங்க? எப்படியும் கட்டாயம் பெரிய பஞ்சாயத்தா தாண்டா இருக்கும். ஏன்னா ஊர்ல எவனையும் விட்டுட்டு இருக்கிறதுலயே டம்மி பீஸ் நாம, நமக்கு போன் வருதுன்னா அப்ப கட்டாயம் மேட்டர் சீரியஸா தான் இருக்கும். சரி எடுத்து என்னன்னு கேளு. ஹலோ ஹலோ, நான் ராஜி பேசுறேன். சொல்லுமா. நான் கோவில்பட்டியில எங்க வீட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஐயோ என்னம்மா நீ, என்னதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையா இருந்தாலும் இப்படியா பொசுக்குன்னு கோவப்பட்டுக்கிட்டு ஊருக்கு போவ? முதல்ல நீ இங்க கிளம்பி வாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மூச் எதுவும் பேசக்கூடாது, அண்ணன் சொல்றேனா இல்லையா? முதல்ல நீ இங்க கிளம்பி வர்ற, எதுவா இருந்தாலும் நம்ம நேர்ல பேசிக்கலாம். அட அது இல்லைங்க. அம்மா பேசாதங்கிற, அப்புறம் அது இல்ல இது இல்லன்னு பேசிக்கிட்டு இருக்க. சட்டு புட்டு நீங்க நைட்டு வண்டியை பிடிச்சி கிளம்பி வாமா. ஹலோ, சொல்றது கொஞ்சம் கேளுங்க. லூசு தனமா பேசிட்டு இருக்கீங்க. லூசு தனமாவா? சொல்றது புரியாதா உங்களுக்கு? நான் எவ்வளவு டென்ஷன்ல பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. புலி, ராஜி உன்கிட்ட பேசணுமா? என்கிட்டயா? ஆல் ரைட். ஹலோ, ஐ அம் புலி ஸ்பீக்கிங். புலி, நான் கோவில்பட்டியில இருந்து பேசுறேன். வாட்? ஐயோ, என்னதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை இருந்தாலும் நீங்க இப்படி விட்டுட்டு போயிட கூடாது ராஜி. சொல்றத முதல்ல கொஞ்சம் கேளுங்க. இங்க பாருங்க ராஜி, ஐ டோன்ட் நீட் எனி எக்ஸ்பிளனேஷன்ஸ். நீங்க எங்க இருந்தாலும் உடனடியா கிளம்பி சென்னைக்கு வாங்க. ஏண்டா உங்க 2 பேருக்கும் மண்டையில மசாலாவே கிடையாதா? கிடையாது. நான் சொல்றத கேட்காமலே ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. இல்ல ராஜிமா, ஐ ஜஸ்ட் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன். பாரு, லூஸ் தனமா பேசிட்டு இருக்காத. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வரேன்னு கேளு. வை பிளட் ஷேம் பிளட். இந்தா நீயே டீல் பண்ணு. ஹலோ, நான் கட்டதுரை பேசுறேம்மா. இது என்ன போனா இல்ல ஃபுட்பாலா? 2 பேரும் போனை மாத்தி மாத்தி பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிம்மா கோச்சிக்காத. நீ என்ன விஷயம்ன்றத சொல்லு, நாங்க நடுவுல பேசி டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். எங்க தாத்தா சீரியஸா இருக்காரு. எனக்கும் கார்த்திக்கும் நடுவுல தகராறு ஆயிடுச்சு. அதனால அவனை ஊருக்கு என் கூட வர வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறான். வீட்ல எல்லாரும் கார்த்திக் எங்கன்னு கேக்குறாங்க. தயவு செஞ்சு அவனுக்கு கொஞ்சம் போன் பண்ணி பாக்குறீங்களா? இந்த இப்ப உடனே அடிக்கிறமா, நீ லைன்லயே இரு. புலி, கார்த்திக் போன் பண்றா. ஒரு நிமிஷம். டேய், அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்டா. இன்னொரு தடவை ட்ரை பண்றான். அம்மா, அவன் யார் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாமா. எப்படியாச்சும் அவனை பிடிக்கணும் கட்ட.
எந்த நேரத்திலும் தாத்தாவுக்கு எது வேணாலும் ஆகலாம். தாத்தா வேற அவன் பேரை தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி ஒருவேளை தாத்தாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி அவன் வேற வராம இருந்துட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடும். எங்களோட பிரச்சனை வேற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எப்படியாச்சும் கொஞ்சம் எங்க வீட்டுல போய் பாருங்களேன். சரிம்மா, நான் உடனே அவனை போய் பார்த்து பேசிடுறேன். வைக்கட்டுமாமா? டே புலி, வா, நமக்கு வேலை வந்துருச்சு. என்னடா ஏதாவது பெரிய ஆர்டரா? ஆமா, பெரிய ஆர்டர். 10 விசா கூட பிரயோஜனம் இல்லாத இந்த வேலையை தான் சொன்னேன். வா போலாம். சரிடா. எடி 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 சீக்கிரம் எடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக் வேற போன் எடுக்க மாட்டேங்கிறான். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. இங்க யாராச்சும் கார்த்திக் எங்கம்மான்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? ப்ளீஸ் கார்த்திக், ஒரே ஒரு தடவை நீ என் போன் எடு. ராஜி, இந்தாம்மா காப்பி. வேணாமா? ராஜி, நீ வந்ததுலேருந்து ஒரு வாய் கூட சரியா சாப்பிடல. இந்த காப்பி தண்ணியாவது ஒரு வாய் குடியுமா? யாருக்குமா ஃபோன் போடுற? ஐயோ, கார்த்திக் தான் ஃபோன் பண்றோன்னு தெரிஞ்சா கார்த்திக் எப்போ வருவான்னு கேட்டுருவாங்களே. இப்போ என்ன பண்றது? என்னம்மா யோசிக்கிற? ஒன்றும் இல்லைம்மா. ஏய், யாருக்கு ஃபோன் போடுறேன்னு கேட்டேன். அது வந்து ஆஃபீஸ்க்கு தான் ஃபோன் பண்ணேம்மா. லீவ் போட்டு தானம்மா வந்த? தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேல்ல? ம், சொல்லிட்டேம்மா. அப்புறம் என்ன, காப்பி குடி. ஐயோ கடவுளே, கார்த்திக் எங்க எப்போ வருவான்னு மட்டும் எங்க அம்மா கேட்டக்கூடாது. என்னமோ உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஐயோ, கார்த்திகை பத்தி தான் கேட்க போறாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமா ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். சட்டுன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அம்மா, வரலன்னா விடுமா, ஞாபகம் வந்தா சொல்லு. சரிடி. ராஜி, என்னம்மா? தாத்தா இப்படி படுத்த படுக்கையா இருக்காருன்னு கவலைப்படாத. நீ வந்துட்டு இல்லம்மா, எல்லாம் சரியாயிடும். என்ன, காப்பியை குடிமா. ப்ளீஸ் கார்த்திக், ஒரு வாட்டி போன் எடு, நிலைமையை புரிஞ்சுக்கோ. சப்பா, என்ன வெயிலு. மூதேவி, வெயில சுத்துற டயர்ட்ல செத்துக்கிட்டு போயிட போறியோன்னு என் சொந்த செலவுல உனக்கு சோடா வாங்கி கொடுத்தா அதுல நீ மூஞ்சிய கழுவுற. மனசுல பெரிய சாமி படம் விக்கிறான்னு நினைப்பு, சோடாவில தான் மூஞ்சி கழுவுவாரு. ஆனா ஒண்ணுடா, நீ ஓசியில வாங்கி கொடுத்தா ரோஸ் மில்க்ல கூட மூஞ்சி கழுவல. டேய் மாப்பிள, நீ பேசுறேன்னு மட்டும் தெரியுது, ஆனா என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியலடா. கட்ட வாட் ஹேப்பன்டா? காலையில இருந்து கார்த்தியை தேடின டயர்ட்ல பாடியில இருக்க பல பார்ட்ஸ் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுடா. இப்ப நீ பேசுறதெல்லாம் கூட ஆடியோ இல்லாத வீடியோ மாதிரியே தெரியுதுடா. என்ன அலைஞ்சு என்ன பிரயோஜனம்? கார்த்தி இருக்கிற இடத்தை தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே. கால் பண்ணி எங்கடா இருக்கான்னு கேட்கலான்னு பார்த்தா போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். இப்ப எப்படிதான் அவனை கண்டுபிடிச்சு ராஜி தாத்தா சீரியஸா இருக்கான்ற விஷயத்த அவன் கிட்ட சொல்ல போறோம் தெரியலடா. டேய், இந்த ராஜி பொண்ணு வேற கார்த்தியை பார்த்து விஷயத்த சொல்லி அவனை ஊருக்கு வர சொல்லுங்கன்னு அசால்ட்டா சொல்லிருச்சு. நம்மளும் விஷயத்த சொல்லிடலான்னு காலையில இருந்து சுத்துறோம். ஆனா அவனை ஆள் அட்ரஸே காணுமேடா. ஆனா ஒண்ணுடா, உடம்புல இருக்க கொஞ்ச நெஞ்ச உயிரை வச்சாவது கார்த்தி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன்டா. அது சரி, இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, யாரு மேலயும் அன்பே இல்லாத அந்த அன்பு மாமா எங்கடா? டேய், அவர் எங்கடா? இதோ வந்துடுறேன்ட்டு போனாருடா. ஆனா இது வரைக்கும் அந்த ஆள் எங்க இருக்காரு, எங்க போனாருன்னு ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியலடா. நானும் கார்த்தியை தேடுற டென்ஷன்ல அதை பத்தி கண்டுக்காம விட்டுட்டேன்.
ஆனா மாமா ரொம்ப மோசம்டா. சாப்பிடுறதுக்கும் சரக்கு அடிக்கும் போது மட்டும் நம்மள நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு பிரச்சனைன்னு வந்தா மட்டும் நம்மள கட்டி விட்டுறது. He is a very irritating guy-டா. டேய் அந்த ஆளை பத்தி மட்டும் என்கிட்ட பேசவே பேசாதடா. அந்த ஆள் மட்டும் நேர்ல கிடைச்சா நல்ல நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுறேன். நானும் நீங்களாம் மனுஷங்களாடா? உங்களை எங்களாடா தேர்றது? இத பாருடா, சாப்பிடுறதுக்கு சரக்கு அடிக்கிறதுக்கு மட்டும் மத்தவங்கள யூஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. மத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அப்படியே பேக் அடிக்க வேண்டியதா? You are irritating guys. யோ நாங்க கேட்க வேண்டியதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம அடிக்க வேற செய்யற. டேய் உங்களெல்லாம் அடிக்க கூடாதுடா, அப்படியே கொல்லணும். ஏனா அந்த விஷ்ணு பையன் அவனுக்கு நடக்க இருந்த நிச்சயதார்த்தத்தை 2 நாள் தள்ளி வச்சிருக்கான். அவங்க வீட்ல சண்டை வேற போட்டுருக்கான்டா. ஐயோ என்ன மாமா சொல்ற? அவங்க வீட்ல ஏதோ காரணத்தை சொல்லிட்டு நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி வச்சிட்டான்டா. நான் அவனை தனியா கூப்பிட்டு விசாரிச்சப்போ கார்த்திக்கும் ராஜிக்கும் பிரச்சனை. கோவில்பட்டியில அவங்க தாத்தா வேற சீரியஸா இருக்காரு. இந்த நேரத்துல அவன் நிச்சயமா நிச்சயதார்த்தத்துக்கு வரமாட்டான். இன்னும் 2 நாள் போகட்டும், அப்புறம் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு தள்ளி வச்சிட்டான்பா. இந்த விஷயம்லாம் கார்த்திக்கு தெரியுமா மாமா? தெரியாது. அதான் கார்த்திக்கு போன் பண்ணி பார்த்தேன், சுவிட்ச் ஆப்னு வருது. வீடு வேற பூட்டி இருக்கு. யோ லூசு மாமா, காலையில இருந்து நாங்களும் கார்த்தியை தாயா தேடிட்டு இருக்கோம். ராஜி தாத்தா சீரியஸா இருக்காருன்ற விஷயம் இன்னும் கார்த்திகே தெரியாதான். ராஜி தான் விஷயத்த சொல்லி அவனை சீக்கிரம் ஊருக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லுச்சு. அதுக்காக தாயே நாங்களும் அவனை காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கோம். அப்போ நாம எல்லாருமே கார்த்தியை தேடி தான் அலைஞ்சிட்டு இருக்கோமா? ஆமா மாமா, எல்லாரும் கார்த்தியை தேடி தான் அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆனா அவன் எங்க போனானே தெரியல மாமா. டேய் ஒருவேளை நாம கார்த்தியை தேடிட்டு இருந்த கேப்ல கார்த்தி ராஜி கூட பேசிட்டு இருந்தா? டேய் போனை போடு, ராஜிக்கு போனை போட்டு பேசு. அப்புறம் மாமா, ஆமா மாமா, அப்படியே விஷ்ணுவோட விஷயத்தை ராஜி கிட்ட சொல்லிட்டா ராஜி அப்படியே கார்த்திக் கிட்ட சொல்றாள. கரெக்ட்ரா. ஹலோ சொல்லுங்க. ராஜி கார்த்தி உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணனாமா? இன்னும் பண்ணலண்ணே. நானும் அவன் ஃபோன் பண்ணுவான் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. அம்மா நாங்களும் இங்க அவனை எல்லா இடத்துலயும் தேடித்தாமா இருக்கோம். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. பசங்க வீட்டுக்கு தான் எங்கேயாவது போயிருப்பான். இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்த்து விஷயத்த சொல்லிடுறோம். நீ ஒன்றும் பயப்படாத. கட்ட குடு. ஹலோ ராஜிமா, தாத்தாவுக்கு இப்ப எப்படிமா இருக்கு? சீரியஸா தான் இருக்காருண்ணா. கடைசியா கார்த்திகை பார்க்கணுங்கிறாரு. அதான். புரியுதுமா. இன்னொரு விஷயம். என்னண்ணே? ஒன்றும் இல்லை, கார்த்தி ராஜி இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறதுன்னு நிச்சயதார்த்த தேதியை தள்ளி வச்சுட்டாமா. என்னென்ன சொல்றீங்க? ஆமாமா, இந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் நாங்களும் கார்த்தியை தேடிட்டு இருக்கோம். ஒருவேளை கார்த்தி உனக்கு ஃபோன் பண்ணானா இந்த விஷயத்த சொல்லிடுமா? சரிண்ணே. ஒன்றும் கவலைப்படாதம்மா. கார்த்தியை எப்படியாவது பார்த்து பேசி கோவில்பட்டிக்கு அனுப்பி வச்சிடுறோம். சரிண்ணே. சரிம்மா, வச்சிடுறேன். சரிண்ணே. கட்ட எனக்கு என்னமோ கார்த்தி சூசன் கல்லறையில உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பானோன்னு தோணுது. ஆமா மாமா, நானும் அதே தான் நினைச்சேன். அவன் அங்க இருக்கும் வாய்ப்பு இருக்கு. டேய் நாம இந்த விஷயத்த கார்த்தி கிட்ட சொல்லிட்டு கோவில்பட்டி வரைக்கும் போயிட்டு வந்துடலாம்டா. ஏன்னா ராஜி தாத்தா சீரியஸா இருக்காருல்ல, நம்ம சேல்ஸ் டீம் சார்பா பார்த்துட்டு வந்துடுவோம். ஒருவேளை அவர் இறந்துட்டா நாம இறுதி மரியாதை பண்ணிடுவோம். என்னடா சொல்றது? ஓகே சரி மாமா, வா போலாம். வாங்க போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி இங்க வாமா. என்ன மாமா? ஒண்ணும் இல்லம்மா, இந்த போன்ல உள்ள சிம் கார்டை கழட்டிட்டு புது சிம் கார்டை போட்டு கொடுமா. இவர் வேற கூப்பிட்டு உட்கார வச்சு வேலை கொடுக்குறாரு. கார்த்திக் எப்ப வருவான்னு மாமா கேட்டா என்ன பதில் சொல்றது? ராஜி என்னம்மா, ஊரே உன் பேச்சா தான் இருக்கு. படுக்கையில இருந்த உன் தாத்தாவை கண்ணு முழிக்க வச்சுட்டேன்னு பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்களே. நீங்க வேற மாமா, நானே தாத்தா எப்ப எந்திரிச்சு உட்காந்து சாப்பிடுவாருன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். இப்பதானம்மா கண்ணு முழிச்சிருக்காரு. மத்ததெல்லாம் மெல்ல மெல்லமா தான் நடக்கும். அவர் என்ன 5 வயசு பிள்ளையா துள்ளி குதிச்சு எந்திரிக்க? சரி, நீ ஊர்ல இருந்து வரும்போது உன் கூட ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, நான் தான் பேசுறேன். கடவுளே, கார்த்திகை பத்தி இவர் எதுவும் கேட்க கூடாது.
நான் கூப்பிடுறேன். என்னம்மா ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன் மாமா. ராஜி, உன்கிட்ட எதுவும் நான் சொல்ல வந்தேன்ல? இங்க பாருமா, உன்கிட்ட ஒன்று நான் கேட்பேன், தப்பா நினைக்க கூடாது. தெரிஞ்சு போச்சு நீங்க என்ன கேட்பீங்கன்னு. கார்த்திகை பத்தி தானே? என்னம்மா யோசிக்கிற? ஒன்னும் இல்ல மாமா. வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்கேம்மா, ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் இல்ல மாமா, தாத்தா நினைப்புதான் மனசுல ஓடிட்டு இருக்கு. ராஜி, போற உசுரை நம்ம தடுத்தாம நிப்பாட்ட முடியும்? எதுவுமே நம்ம கையில கிடையாதுமா. நீ சும்மா உன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. உங்க அப்பாவே எவ்வளவு திடமா இருக்காரு, நீ ஏமா உடைஞ்சு போற? இவ்வளவு ஏன், பாட்டி இருக்காளே பாட்டி, அவளை போய் சமயக்கட்டுல பாரு, நல்லா மூக்கு பிடிக்க தின்னுகிட்டு இருப்பா. அது அப்புறம் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில கார்த்திகை பத்தி கேட்க போறீங்க அதானே? கேளுங்க. ராஜி, ஒண்ணும் இல்லம்மா, இந்த போனை உன் கையிலே வை. அத்தை கண்ணில் பட்டா இதையும் வாங்கிடுவா. அவ ஒரு சரியான போன் பைத்தியம், சொல்லிடாத அவகிட்ட, சரியா? ஹலோ, ராஜி.